ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் பற்றி தான் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்கரட்டான் பூக்கள். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. காக்கரட்டானில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. ரப்பர் காக்கரட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. பியோர் ஒயிட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய மொட்டுக்களாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு 5 வெரைட்டி கிட்ட இந்த காக்கரட்டான் பூவில் வந்து இருக்குங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இந்த மாதிரி ஜாதி முல்லி மொட்டு மாதிரியே இருக்க காக்கரட்டான் பூக்களை பார்த்துருப்பீங்க. இதோட மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஜாதி மல்லியோட பூக்கள் மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம வைக்கிறதுக்குமே ஒரு 3-4 டேஸ்க்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதோட பூக்கள் வந்து நல்லா பியோராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இதை ஈவினிங்காக பொறிச்சு கட்டினீங்க அப்படின்னா லைட்டாக விரிஞ்சு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் இப்போது அதாவது நாளைக்கு தான் இந்த பூக்கள் வெடிக்கும். ஆனால் இதை வந்து இன்றைக்கி காலையிலேயே பறிச்சிட்டோன்னா இதே மாதிரி அப்படியே மொட்டுக்களாகவே இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சோன்னா 3-4 டேஸ்க்கு நல்லா தாங்குங்க. பூக்கள் செடி வந்து எப்படி பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூக்கும். இது ஃபுல்லாகவே மொட்டுக்கள் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அரும்பு தான் வச்சுருக்கு. இந்த மாதிரி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உள்ளே இருந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கொழுந்து மாதிரி நல்லா நீளமாக வந்துட்டு இதிலேருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து கொழுந்தாக வர ஆரம்பிக்கும். அதில் இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்குங்க. இது வந்து இந்த செடி ரொம்ப பெருசுலாம் கிடையாது. பார்க்க இவ்வளோ பூக்கள் இருக்குது, ஆனால் செடி ரொம்ப பெருசுலாம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ குட்டியூண்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது, இங்கே வந்து ஒரு இது இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. இது வச்சு ஒரு 3 மந்த்து தாங்க இருக்கும். இந்த செடி வச்சு 3 மந்த் தான் இருக்கும். இப்போ நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூக்கள் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். நமக்கு சீசன் டைமில், அதாவது குண்டுமல்லி, ஊசிமல்லி எதுவுமே வந்து இந்த பொங்கல் சீசன் டைமில் பூவே இருக்காதுங்க. அப்போ வந்து இந்த பூக்கள் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் அந்த காக்கரட்டான் பூக்கள் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னா, இந்த சீசன் இல்லாத டைமில். குண்டுமல்லியெல்லாம் சீசன் ஹை ரேட்டில் இருக்கும். அப்போது குண்டுமல்லியெல்லாம் ஒரு 2000 ரூபா 2500 அந்த ரேஞ்சில் இருக்கும். அன்னைக்கு வந்து இந்த பூக்கள் வந்து இருக்கும். அப்போது இந்த பூக்களே 1000 ரூபா 700 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதை வந்து ஃபார்மிங்காக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வீட்டு தேவைக்கு அப்படின்னா ஒரு செடி இருந்தாலே போதுங்க. பூக்கள் வந்து எந்தளவுக்கு பூக்க ஆரம்பிக்கும்னா, 1 வருஷம் 1.5 வருஷம் செடியெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 முழம் to 5 முழம் பூக்கள்லாம் பூக்கும். வேணுன்றவங்க இந்த மாதிரி செடி வேணும் அப்படின்னா எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரை உங்ககிட்ட இருக்க நம்மக்கிட்ட இருக்க எல்லா பிளான்ட்டையுமே நீங்கள் அங்கே பக்கத்துலேயே ஏதாவது நர்சரிஸில் செக் பண்ணி பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட வரலாம். ஏன்னா நம்மளோட செடி இல்லாத செடி தான் நம்ம சேல் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜுமே வரும். அதனால் நீங்கள் பக்கத்தில் தொலைவி பார்த்துட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது ஆன்லைன் நர்சரிஸை வந்து இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.